ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வெறும் 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது. 70% ஆஃபரில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இலங்கை செல்வதாக இருந்த ரஜினியின் பயணம் இப்பொழுது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இலங்கை வந்திருந்தால் தமிழக மீனவர்களுக்கான பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்திருக்க வாய்ப்பு உள்ளது என இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் அந்தோணிமுத்து தெரிவித்துள்ளார். வவுனியாவில் வசிக்கும் தமிழர்களுக்கு லைக்கா நிறுவனம் சார்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை வழங்கும் நிகழ்ச்சியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் பல அரசியல் காரணங்களினால் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை செல்வது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைப்பக்கத்தில் தெரிவித்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த நிலையில் இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ஆலோசகர் அந்தோணிமுத்து, ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை வந்திருந்தால் தமிழக மீனவர்களுக்கான பிரச்சனை முடிவடைந்திருக்க வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் ரஜினிகாந்தின் பயணத்திற்கு அரசியல் சாயம் பூசப்பட்டுள்ளது, அதனால் அவரால் இங்கு வர முடியவில்லை என்று கூறியிருந்தார். மேலும் அவர் கூறுகையில், இலங்கை அரசு போர்க்குணம் கொண்ட அரசு, ரஜினிகாந்த் வந்திருந்தால் அவருக்கு ஏதாவது ஆபத்து நேரிடவும் வாய்ப்பு இருப்பதாக கூறியிருந்தார். இலங்கையை விட தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது என்பதுதான் உண்மை. இது குறித்து பேசிய ராகவா லாரன்ஸ், 10 பேர் இருந்தால் கூட கூட்டம் கூடி அவங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ரஜினிகாந்த் சாருக்கோ ஏற்கனவே பல கோடி மக்கள் தமிழ்நாட்டில் ஆதரவாக இருக்காங்க. இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பணத்தாசையோ இல்லை பதவி ஆசையோ கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அவர் எப்பயோ அரசியலுக்கு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் இருந்து தஞ்சம் அடைந்த இலங்கை தமிழர்களுக்கு வீடு வழங்குறதுல தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு என்ன பிரச்சனை, மேலும் அரசியல்வாதிகள் இதில் எதுக்கு தலையிடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகவா லாரன்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இலங்கையில் வாழும் தமிழர்களுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் வீடு வழங்க செல்ல இருந்தது சரியா தப்பா அப்படின்றதும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.